மதர்ஸ் டே செலிப்ரேஷனில் அம்முவால் கலந்துக்க முடியலன்றதை பார்த்துட்டு அம்முவுக்கு எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்கோ அதே மாதிரி தான் காவேரிக்கு வருத்தமாக இருக்குது. அதனால் அவங்க அம்முவை தனியாக கூப்பிட்டு வச்சு அவங்கள சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. ஆனால் அம்முவோ, பரவாயில்ல மிஸ், நான் உங்களோட ஸ்டூடெண்ட் மட்டும்தான், நீங்கள் ஒன்றும் எனக்கு ஆயாவாக இருக்க வேண்டான்னு காலையில் காவேரி அவங்கக்கிட்ட சொன்ன விஷயத்த சொல்லிட்டு அழுதுகிட்டே, உங்களை நான் எவ்வளோ உயர்வாக பார்த்தேன் தெரியுமா, ஆனால் நீங்கள் என்ன இப்படி திட்டிட்டீங்கன்னு ஒன்று எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு தெரியும் நீங்கள் அப்பா மேலே கோவமாக இருக்கீங்கன்னு மட்டும் நல்லா புரியுது. ஆனால் காலையில் நிஜமாவே அப்பா காரை நிறுத்த மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் தான் அடம் பிடிச்சி கீழே இறங்கி வந்தேன். அதுக்கப்புறமா அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா, உங்களுக்காக அப்பா எந்த அளவுக்கு அழுறாங்க தெரியுமா, போங்க உங்களை எனக்கு இப்போல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு அவங்க அழுதுகிட்டே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு காவேரிக்கு மனசே கேட்கல. என்ன இருந்திருந்தாலும் காலையில் குழந்தை இருக்கும்போது நம்ம அப்படி பேசிட்டு வந்திருக்கக்கூடாது. இந்த கோவத்தால் தான் எல்லாமே கெட்டு போகுது. அம்மாக்கிட்டேயும் கொஞ்சம் கோவத்தில் பேசிட்டோம். கண்டிப்பாக அம்மாவும் வருத்தப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் வீடு ஃபுல்லாக அவங்களோட அம்மாவை தேடி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இல்லவே இல்லை. இதை பார்த்துட்டு பதறி போன காவேரியும் என்ன படுதுன்னே தெரியாமல் அந்த தெருவுலையும் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே சாரதா இல்லை. அதனால ஒரு கட்டத்துல பயந்து போன காவேரியும் எதை பத்தியுமே யோசிக்காம விஜய்க்கு கால் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காவேரி அழுகிறத கேட்ட உடனேயே விஜய்க்கு கையும் ஓடல காலும் ஓடல. அவங்க என்னாச்சுன்னு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வீட்லயே இருங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே தான் இருக்கேன், நான் கண்டிப்பா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், நீங்க பயப்படாம இருங்கன்னு உடனடியாக அவங்க காரை எடுத்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நைட்டே ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் நைட்டு ஃபுல்லாக விடாமல் அவங்க சாரதாவை தேடிக்கிட்டு இருக்கா. கடைசியாக ஒரு தடவை சாரதா அவங்க கிட்ட பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு மனசு கஷ்டமாக இருந்தால் அவங்க இந்த பார்க்கில் தானே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு சாரதாவை பார்த்தா, சாரதாவோ காவேரி பண்ண வேலைகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு கஷ்டத்தோட இன்னுமே அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே போன விஜயும், என்னத்த இங்கே என்ன பண்ணுறீங்க, அங்கே காவேரி நீங்கள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா தெரியுமா. அதுக்கு சாரதாவும், இல்லை தம்பி, என்னால் அந்த வீட்டுக்கு இதுக்கப்புறமா வர முடியாது, அவள் என்னை எப்படியெல்லாம் பேசிட்டா தெரியுமா, அதுவும் என்ன பேசினதெல்லாம் விட்டு தள்ளுங்க, ஒருவேளை உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணுன்ற எண்ணம் இன்னும் என் மனசுக்குள்ளே இருந்தால் 2 பேரில் ஒருத்தர் தான் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா. அவள் அவ்வளோ திமிரு பிடிச்சவனா, எனக்கும் அவளை விட அதிகமான திமிரு இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அப்படி இல்லையா நான் அந்த வீட்டுக்கே கூட போகலன்னு சொல்ல. உடனே விஜயும், என்னத்த அவளுக்கு தான் எல்லா ஞாபகமும் மறந்துருச்சு, ஒரு ஸ்டேஜில் அவகிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா, கண்டிப்பா அவளுக்கு இவ்வளோ கோவம் தானே வரும். நான் தான் கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்காம ஓவரா போயிட்டேன். என் மேலதான் தப்பு இருக்கு, அவன் மேல என்ன தப்பு இருக்கு, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை உண்மையாவே காவிரிக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாம இருந்திருந்தா நீங்களும் அவளை மாதிரி தானே ரியாக்ட் பண்ணிருப்பீங்க. உண்மை நமக்கு மட்டும் தானே தெரியும், அவளுக்கு தெரியாதுல்ல. அதனால இப்போதைக்கு நம்ம இந்த விஷயத்த கொஞ்சம் ஆற போடுவோம். நீங்க கோவத்தெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு வாங்க. அவ எந்த அளவுக்கு அழுதாடுறத பார்க்கும்போது எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா. ப்ளீஸ் வாங்கலேன்னு கூப்பிட. அப்போ கூட சாரதா, பார்த்தீங்களா இப்போ கூட அவள் வருத்தப்படுறான்னு நீங்கள் தான் வருத்தப்படுறீங்க, ஆனால் அவளுக்கு உங்களை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை. எப்படி தான் போயும் இவ்வளோ பெரிய திமிரு பிடிச்சவள நீங்கள் காதலிச்சிங்களோ எனக்கே புரியலைன்னு சொல்ல. அதுக்கு விஜயும், இங்கே பாருங்க, அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்கன்னு அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் சாரதாவை வீட்டில் பார்த்த உடனேயே காவேரி உடனடியாக ஓடி வந்து அவங்கள கட்டி பிடிச்சி கதறி அழுதுகிட்டே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, ஏதோ கோவத்தில் நான் பேசிட்டேன், அதுக்குன்னு நீ விட்டு போயிடுவியா, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், உனக்காக தானே இத்தனை வருஷமாக நான் கல்யாணமே வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்ன, நான் இந்த ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு என்ன அவ்வளோ பிடிவாதம்னு மறுபடியுமே விஜயை பற்றி பேச வர. சாரதாவோ எதுவும் திட்டிடக்கூடாதுன்றதுக்காக விஜய் உடனடியா, இங்கே பாருங்க, உங்கள் 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வர்றதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தான் காரணமாயிட்டேன், ஆனால் இதுக்கப்புறமா அப்படி நடக்காது. உங்களுக்கு என்னை பிடிக்கல தானே, அவ்வளோதான், இதுக்கப்புறமா நீங்கள் என்னை பார்க்கவே வேண்டாம், நானும் உங்களை பார்க்க வரமாட்டேன். அதே மாதிரி காலையில் நீங்கள் அம்முக்கிட்ட நடந்துக்கிட்டது ரொம்பவே தப்பு, அதையும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவள் என்னை விட உங்கள் மேலே ரொம்பவே பாசத்தை வச்சுருக்கா. அதனால தயவு செஞ்சு என் மேலே இருக்கிற கோவத்தை என் குழந்தை மேலே காட்டிடாதீங்க. என் குழந்தைக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அதுவே என் குழந்தைக்கு கஷ்டத்தை தரும்போது கண்டிப்பாக நான் அதை கண்டினியூ பண்ணணும்னு விரும்ப மாட்டேன். நீங்கள் நினச்ச மாதிரியே இதுக்கப்புறமா உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றும் இல்லைன்னு ஆகட்டும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட கையிலேருந்து அந்த மேட்ரிமோனி ஆப்பில் இருந்து அவங்களோட நம்பரையும் டெலீட் பண்ணி விட்டுட்டு, உங்களோட ஃபோனை கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்களோட ஃபோனை வாங்கி லாக் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டையுமே டெலிட் பண்ணி விட்டுடுறாங்க. அதே சமயம் இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பொண்ணு பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது, நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்ற அவசியமும் கிடையாது. உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ தாராளமாக நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் என்னால் இதுக்கப்புறமா யாரையுமே கல்யாணம் பண்ண முடியாது. நீங்கள் அதில் என்னை வற்புறுத்தணும், இல்லைன்னா என்னோட பர்சனலாக தலையிடணும்னு இதுக்கப்புறமா தயவு செஞ்சு நினச்சி கூட பார்க்காதீங்க. இதுக்கப்புறமா நமக்கு நடுவில் பர்சனலில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எனக்கு என்னோட குழந்தையோட டீச்சர் மட்டும்தான். இதுக்கப்புறமா
இதுக்கப்புறமா அந்த இலையிலேருந்து நான் கண்டிப்பாக வெளியே வரவே மாட்டேன். நீங்கள் இதுக்கப்புறமா எப்படி சந்தோஷமாக என் குழந்தை கூட இருந்தீங்களோ அப்படி இருக்க விருப்பம் இருந்தால் இருங்க, அப்படி இல்லைன்னா ஃபார்மலாக அவள் கூட பழகுங்க. தேவையில்லாமல் ஆசை காட்டி அவளை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து எதுவுமே காவேரியோட பதில் எதிர்பார்க்காம அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த சாரதாவும், பாத்தியாடி அந்த தம்பி எந்த அளவுக்கு கஷ்டம் இருந்திருந்தா இப்படி நம்மளோட குடும்பத்தோட சம்மந்தமே வேண்டான்னு போயிருக்கோம். நீலாம் திமிரு பிடிச்சவடி, உன்னோட திமிருக்காக தான் நீ கண்டிப்பாக அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுமே உள்ள கிளம்பி போகிறாங்க. அப்போ இவ்வளோ நாள் கோவமா என்னதான் விஜய பக்கத்தில் வரக்கூடாது, என் முன்னாடியே வராதீங்கன்னு திட்டினாலும் இப்போ திடீர்னு அந்த வார்த்தையை விஜயே சொல்லிட்டு போகிறத கேட்டுட்டு காவேரிக்கும் மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன் அவங்களுக்கே தெரியாம அவங்க ரொம்பவே சோகத்தோடயே இருக்காங்க. நைட்டு கூட தூக்கம் வர மாட்டேங்குது. விஜய் கூட அவங்க இருந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, ச்சே நம்ம உண்மையாவே ரொம்பவே திமிரு பிடிச்சவளோ, நம்ம எதை பத்தியுமே யோசிக்காம எல்லாரோட மனசையுமே கஷ்டப்படுத்திட்டோமோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியாவே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில கூட சாரதா வீட்டில் சமைச்சு வைக்கிறாங்களே தவிர காவேரி கிட்ட சகஜமாவே பேசல. இது எல்லாத்தையுமே பார்த்த காவேரியும், அம்மா சாரிம்மா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் சாரதாவும், ஆமாம் எங்களுக்கு மட்டும் வெக்க மானசோடு சொன்னன்னு எதுவுமே இருக்கக்கூடாதோ, எங்களை அந்த அளவுக்கு நீங்கள் திட்டுவீங்களாம், ஆனால் நாங்கள் பல்ல இழிச்சிட்டு வந்து உங்ககிட்ட பேசணுமா, என்னால் அதெல்லாம் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அவங்க மேலே கோபத்தில் தான் இருக்காங்க. அதே நேரத்தில், இங்கே பாருடி, எனக்கு இன்னுமே விஜய் கூட உனக்கு கல்யாணம் நடக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குதான். ஆனால் விஜய் தம்பிக்கு தான் இப்போ உன் மேலே விருப்பம் இல்லைல்ல, அதனால தான் நான் இந்த வீட்டில் அமைதியாக இருக்கேன். ஒருவேளை விஜய் தம்பிக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற விருப்பம் இப்போ இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்த வீட்டையே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்த காவேரியும், ச்சே அந்த ஆள் நம்ம பின்னாடியே சுற்றி சுற்றி வரும்போது நமக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒரேடியாக வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது ஏன் தான் நமக்கு வருத்தமாக இருக்குன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் விஜயோட காரு கிராஸ் ஆகுது. சரி இந்த தடவை விஜய் நிறுத்தி கீழே வருவாங்க, நம்ம நேற்று நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கலான்னு காவேரியும் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் விஜய் என்னதான் கண்ணாடி மூலயமா காவேரியை பார்த்தாலும் அவங்க காவேரி கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இனிமே இப்படிதான் நம்ம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு காரை நிறுத்தாமலேயே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வாசல்லையாவது நின்றுக்கிட்டு இருப்பாங்கன்னு காவேரி வேக வேகமா நடந்து வந்து பார்த்தா அங்கேயுமே அம்மு பாப்பாவை விட்டுட்டு, அம்மு பாப்பா கிட்ட நீ உள்ள போ, வெளியே இதுக்கப்புறமா உன்னோட மிஸ்ஸுக்காக நீ இப்படியெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள அனுப்பி வச்சுட்டு காவேரியை பார்க்காமலேயே அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. அப்போது அந்த கார் கிராஸ் ஆகிறதையுமே காவேரி கவனிக்கிறாங்க. என்ன இவங்க நம்மளை பார்க்கவே கூடாதுன்னு சொன்ன மாதிரியே நடந்துக்கிறாங்களோ, சரி நம்ம எப்படியும் அவங்க இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அப்புறம் இதுக்காக நம்ம வருத்தப்படணும்னு சொல்லிட்டு உடனடியாக கிளாஸ் ரூமுக்கு போயிட்டு அம்முக்கிட்ட, அம்மு நீ ஹாப்பியாக தானே இருக்க? ஆமாம் மிஸ் ஹாப்பியாக தான் இருக்கேன். இல்லை என்னோட வீட்டுக்கு உனக்கு வரணும்னு தோணுதா? இல்லை மிஸ் இதுக்கப்புறமா நான் உங்களோட வீட்டுக்கு வரமாட்டேன், அப்பா சொல்லிட்டாங்க. நான் இதுக்கப்புறமா அங்கே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஏன்னா அங்கே வந்தால் தான் உங்களுக்கு எங்களை பிடிக்காம போகுது இல்லை, கண்டிப்பாக இதுக்கப்புறமா நான் உங்களை எந்த விதத்துலேயுமே கஷ்டமே படுத்த மாட்டேன், அங்கே வந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்க மெச்சூர்டாக பேசிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தோணுது. இதை பார்த்துட்டு காவேரிக்கு இன்னுமே மனசு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி அம்முக்கிட்ட அப்பப்போ க்ளோஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணாலும் அம்மு ஒரு மாதிரி சேடாகவே தான் இருக்காங்க. ஏன்னா மதர்ஸ் டே காம்படிஷனில் அவங்களால கலந்துக்க முடியலன்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்குள்ளே இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட காவேரியும், சரி வா அம்மு நம்ம 2 பேரும் கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியாக எதுக்கும் பிரின்சிபலோட பெர்மிஷன் கேட்கலான்னு பிரின்சிபல் கிட்ட போயிட்டு நாங்கள் 2 பேரும் கலந்துக்கலாமான்னு கேட்கா பிரின்சிபலும் சந்தோஷமாக நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலான்னு சொல்லிடுறாங்க. அதனால் இவங்க 2 பேருமே கலந்துக்கிறாங்க. அதுக்காக அவங்க பேரெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா ஒன்றாவே வெளியே வராங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்கு என்னதான் மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் காவேரி பேசினது இன்னுமே அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால் அவங்க உடனடியாக அம்மு சீக்கிரமாக வான்னு அம்மாவை மட்டும் கூப்பிட அம்மாவும் நான் போயிட்டு வரேன் மிஸ் பாயின்னு சொல்லிட்டு விஜயோட போயிடுறாங்க. விஜயும் காவேரியை திரும்பி கூட பார்க்காம காரில் ஏற்றி அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்க்க காவேரிக்கும் மனசுக்குள் ரொம்பவே குழப்பமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. அதனால அவங்க உடனடியாக கங்காவுக்கும் யமுனாவுக்கும் கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, அந்த ஆள் என் பின்னாடியே சுற்றி சுற்றி வரும்போது அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, இப்போ அந்த ஆள் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது, இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, நீங்களாவது சொல்லுங்களேன்னு கேட்க அதுக்கு கங்காவும், ஏண்டி நாங்கள் எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்கிறது, நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த ஆளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அதனால தான் உனக்கு இப்படி எல்லாம் தோணிக்கிட்டு இருக்கு, பேசாமல் உன்னோட ஈகோவை மட்டும் விட்டுட்டு அவங்க கிட்ட போய் பேசு, கண்டிப்பாக அவங்க உன்னை மன்னிச்சிருவாங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நீங்கள் நல்லா இருப்பீங்கடி அப்படின்னு அவங்க 2 பேருமே அட்வைஸ் பண்ண கரெக்டாக இது எல்லாத்தையுமே அந்த பக்கமாக வந்த சாரதாவும் ஒட்டுக்கிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ அப்படி என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போன்னு பார்த்தா காவேரி வழக்கம் போல் நீங்கள் லூசு மாதிரி உளராதீங்க, எனக்கெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது, கண்டிப்பாக நான் அவங்களெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க.
இத கேட்க கேட்க சாரதாவுக்கு இன்னுமே கோவம் வருது. அதனால அவங்க பாத்திரம் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சிட்டு, கோவத்துல, "இங்க பாருடி, உனக்கு சமையல் வேணும்னா, சாப்பிட வேணும்னா நீயே சமைச்சு சாப்பிட்டுக்க. என்னால எதுவுமே இன்னைக்கு பண்ண முடியாது. எனக்கு மூடு சரியில்லன்னு" அவங்க ஒரு பக்கம் இன்டைரக்ட்டா அவங்களோட கோவத்த காட்டிட்டு இருக்காங்க. காவேரியும் வேற வழியே இல்லாம எல்லாத்தையுமே அவங்களே சமைக்க முடியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா, இன்னொரு பக்கமும் விஜய் அம்முகிட்ட இந்த மாதிரி, "என்ன 2 பேரும் நீங்க என்ன பேசிட்டு வந்தீங்கன்னு?" கேட்க, அம்மாவும் எல்லாத்தையுமே சொல்றாங்க. இத கேட்டுட்டு விஜய்க்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த மதர்ஸ் டே காம்படிஷனும் வருது. அந்த காம்படிஷன்ல நினைச்ச மாதிரி காவேரியும் அம்முவும் தான் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பரிசு கொடுக்கும்போது, அம்மு அவங்களோட அப்பாவையுமே மேடைக்கு கூப்பிட்டு ஒரு ஃபேமிலியா நின்னு அந்த பரிச வாங்குறாங்க. அத தாத்தாவும் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு ரொம்பவே பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா காவேரிக்கும் கண்டிப்பா நம்ம இவங்களோட குடும்பத்தோட குடும்பமா இருந்தா ரொம்பவே சந்தோஷமா இருப்போமோன்னு தோணவும் ஆரம்பிக்குது. அதனால அவங்களோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஆனா விஜயும் காவேரிக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கமே போகாம இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல விஜய் தன்னை விட்டுட்டு ரொம்பவே விலகி போயிட்டாங்கன்றத உணர்ந்த காவேரியும் கொஞ்சம் வருத்தத்தோட விஜய்க்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணிட்டு, "நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இந்த இடத்துக்கு வாங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிடவும் செய்றாங்க. ஸோ ஒரு வழியா காவேரியோட மனசு மாறிடுச்சா என்ன? காவேரி விஜய்ய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவிக்க போறாங்களா என்ன? அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?